அந்த நீ அவங்களோட மேல வச்சிருந்த அந்த பிளாக் சார்ட்டே அப்படி கிழிச்சு போட்டுட்டு ஒரு வெள்ளை சார்ட் போட்டு நீ அவங்க கூட இருக்க. உன் கூட இருந்த பொண்ணு என்ன பண்ணா, நீ வந்து இப்படி அன்னைக்கு நீ என்ன அந்த மாதிரி சொல்லிட்டு போறதுக்கும் நீ 4 இடத்துல என்ன கத்துனதுக்கும் உன் மேல கன்சர்ன் வச்சிருக்கா, உன் கேம விளையாடுன்னு சொன்னதுக்கா, உன் பெட்டி ஸ்டோர் ரூம்ல வைக்கணும் நான் அந்த துணியை எடுத்து அடிக்க தரேன்னு சொன்னதுக்கா நான் என்ன பண்ணேன்? இன்ன வரைக்கும் எனக்கு தெரியாது நான் என்ன பண்ணேன்னு என்ன அப்படி பண்ணதுக்கு. என் ஃப்ரெண்ட் ரித்திகா வீடியோ போட்டு காமிச்சாங்கல்ல, சொன்ன நாட்டே நீ என்ன சொல்லிட்டு இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு. அப்ப கூட அவங்க கிட்டே நான் சொல்றேன், அவளுக்கு இங்க என்ன நடக்குதுன்னே தெரியாதுங்க, நான் எப்படி புரிய வைக்க போறேன், வெளில போய் புரிய வச்சுக்கிறேன் அவளுக்கு அப்படின்னு. எங்க அம்மா சொல்லியும் ஒரு நாமினேஷன்ல எங்க அம்மா என்ன மீன் பண்ணி சொன்னாங்க இன்ன வரைக்கும் எனக்கு தெரியல. அப்ப நீ யாரு? நீ முதல்ல நீ விக்ரம் கூட பேசுறது பத்தி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. போன வாரம் நான் கூட சண்டை போட்டிருக்கலாம், இந்த வாரம் உன் மேல எனக்கு புரிதல் வந்திருக்கலாம். ஓகே, ஐ அக்செப்ட். நேத்து பச்சமா இருக்கணும்னு சொல்லி சாப்பிட்டா இன்னைக்கு நான் போய் அப்படி சொல்லணும்? மனசே ஆற மாட்டேங்குது, புரியுதா? நீங்க விக்ரம் கூட பேசுறத பத்தி எனக்கு பிரச்சனை கிடையாது. மேபி இந்த வீக்ல சண்டை போடுறவங்க அடுத்த வாரம் ஒரு புரிதல் வரும், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும், மறப்போம், மன்னிப்போம். எல்லாரும் தப்பு பண்ணக்கூடியவங்க தான், எல்லாரும் வார்த்தை விடக்கூடியவங்க தான். நான் என்ன சொல்றேன், என்ன முன்னாடி நின்று நீ ஃப்ராடு, நீ போல, நீ ஈகோ மேனியான்னு சொன்ன, எனக்கு விக்ரமே பரவாயில்லன்னு தோணுதுன்னு சொல்றேன். பாருவே பரவாயில்லன்ற உன்னை கம்பேர் பண்ணும் போதுன்னு சொல்றேன் நான். அட்லீஸ்ட் ஜாடமணியாவது பேசுவா நீ சொன்ன மாதிரி. ஒரு உனக்கு புரியுதா? கேட்கணுன்றத வாய் விட்டு நேரம் மூஞ்சிலே கேட்டுருவா அரோரா. எனக்கு நான் அப்படி கூட எனக்கு கம்பேர் பண்ற அளவுக்கு கூட எனக்கு தோணல. சரி பிரஜன், நீ உள்ள வந்தல, நீ வெளியில இருந்திருந்தானே உள்ள வந்திருக்க. நம்ம போனதுக்கு அப்புறம் அந்த பொண்ணை இந்த மாதிரிலாம் பண்ணிருக்கா, ஒண்ணுமே பண்ணல. எனக்கு நீயாவது உள்ள பிரஜனாவது என்கிட்ட பேசிருக்கணும்ல. பிரஜன் பேசவே இல்லை. அது எனக்கு இன்னும் கன்ஃபியூஸ். ஏன் பிரஜன் இப்படி பிஹேவ் பண்றாரு அப்படின்னு. பிரஜன் அந்த என்ட்ரன்ஸ்ல என்ன என்ன கண்டுக்கவே மாட்டேங்க, நான் பார்த்தேன் எனக்கு அப்படின்னு, நீங்கதான் பிஸியா இருக்கீங்க அப்படின்னு நான் சொன்னேன். நல்லா விளையாடுறீங்க போல அப்படின்னு. அப்ப என்ன நீ ட்ரை பண்ற? சரி, நீ அந்த வீக் ஃபுல்லா நல்லா இல்ல, அடுத்த வாரம் நல்லா இல்ல, அடுத்த வாரம் நல்லா இல்ல, இந்த மொத்த டாஸ்க் முடிஞ்சிட்டு எவ்வளவு நேரம் இருக்கு இந்த வீக்ல? அப்ப who you are? முன்னாடி வச்சுப்பியா, 4 பேர் வச்சு கேட்ட மாதிரி கேட்டுக்கணும். நான் ஃபோர்ஸ் பண்ண முடியாதுல்ல. அவங்களுக்கு வேணா ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. அவங்க தனியா பேசணும்னு சொல்லி கூப்பிட்டாங்கடி, நான் தனியா போனேன். ஓகேவா, நான் தனியா போய் பேசினேன். அவங்க கிட்ட நான் கேட்டேன், சாண்ட்ரா எனக்கு நீ பேசுனது பிரச்சனை கிடையாது, உனக்கு புரியுதா? எனக்கு என்னன்னா, நான் சாண்ட்ராவோட நல்லா இருக்கும் போது சாண்ட்ரா என்ன பத்தி பேசினா எனக்கு ஹர்ட் ஆகுது. அதுதான் இங்கேயும் பிரச்சனை. இப்போ நான் சாண்ட்ரா கிட்ட நல்லா இல்லாம நீ பேசி நீ என்ன பாம்புன்னு சொன்னா நான் கண்டுக்க மாட்டேன். நான் பாம்புன்னு என்ன பண்ண, நீ கிளம்பு, நீ ஏன் என்ன சொல்றது, அவ்வளவுதான். நான் சொல்லணும், மென்டலி ஐ அம் நாட் ஓகே, எனக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுன்னு சொல்லணும். இவ்ளோ பெரிய பிளாட்ஃபார்ம்ல I can't break someone life and என்னால பண்ணலாம் முடியாது. She's sharing to me in a very extreme personal way na. I can't do that. உனக்கு புரியுதா? I can't அந்த அலிகேஷன் உனக்கு புரியுதா? I can't do that. ஆனா அலிகேஷனா இருந்தா என்ன? அதுதான் எனக்கு see எனக்கு என்னோட மெச்சூரிட்டி லெவலுக்கு I know what to tell, what to don't. இப்ப அது என்ன சார்ந்ததா இருந்தா கூட நான் அந்த blame எடுத்துப்பேன். மேபி அதுல ஏதோ உனக்கு நெகட்டிவா வருதுன்னா நான் அதை ஹேண்டில் பண்ணிப்பேன். பட் இன்னொருத்தவங்களுக்கு என்னால கொடுக்க முடியும்னா என்னால முடியாது. அதுக்கு நான் கேட்டேன், நீ பேசுறது தப்பு அப்படின்னு சொன்னேன். அதுக்கு ரம்யா, நான் உன் கூட இருந்தது உண்மைதான், ஆனா நான் உன்னை நம்பி உன் கூட இல்லை. எப்படி நீ நம்பாம என்கிட்ட ஒரு விஷயம் சொல்லுவியா? அது எந்த மாதிரி விஷயம்? எவ்வளவு பேசினாலும் தெரியுமா? இது அரோரா பத்தி பேசியிருக்காங்க, கெனில் அதை பத்தி பேசியிருக்காங்க, திவ்யா பத்தி பேசியிருக்காங்க, வியானா பத்தி பேசியிருக்காங்க, சபரி, வினோத், எல்லார பத்தியும் உட்காந்து நீ பேசியிருக்க. நீ நம்பிக்கை இல்லாம என்கிட்ட சொல்லுவியா? அப்படி சொல்லியிருக்கேன். நானே உங்ககிட்ட பேசுறேன், நீ வேலை என்னமோ அதை பாரு அப்படின்னு சொல்லியிருந்தா மூடிக்கிட்டு நான் வேலையை பார்த்துப்பேன். போறப்பெல்லாம் என்ன எதுக்கு அப்படி கத்தணும், எதுக்கு பேசணும், அப்படி என்ன பண்ணிட்டேன் நானு? வரியா கூட்டு போனது அவங்கதான். இவங்க கிட்ட கூட்டம்
போல அவங்கள எனக்கு புரியல. நான் அவங்கள கிட்ட கேட்டேன், சரி ஓகே நீ என்ன நம்பல, ஏன்னா நம்பு நான் உங்ககிட்ட சொல்ல மாட்டேன். நான் கேட்கிற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, நீ என்ன நம்பல தானே? அப்படி இருக்கும்போது எப்படி நீ விக்ரம் பத்தி கனி பத்தி என்கிட்ட சொன்ன? எல்லாத்தையும் எப்படி நீ என்கிட்ட ஷேர் பண்ற? என்ன நம்பல இல்ல நீ, அப்புறம் எதுக்கு நான் போகும்போது நீ அழுகுற? வார்த்தைகள்லாம் இல்ல அரோரா, புரியுதா உனக்கு? நான் போகும்போது நீ அழுகுற, என்னன்னு கட்டி புடிச்சிட்டு நீ இல்லாம இந்த வீட்டுல எப்படி இருக்கிறமே என்ன கூட்டு போற அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லி நீ என்கிட்ட அழுகுற. வரும்போது வாசல்ல அழுகுறது எப்படி இருக்க நான் ஏன் முடியும்? அவளுக்கு ரியாக்ட் பண்ணல? எனக்கு பிடிக்கல, எனக்கு பயமா இருக்கு. எதிரே நீங்க என்ன கூடடி வந்தால நீ எது? ஆமா வந்தீங்கல்ல, அப்ப கட்டி புடிச்சு அழுகுற. அப்படி நான் வந்த உடனே வந்து நேத்து வந்து இவ ஏதோ பார்த்துட்டு வந்து கேட்டிருக்கா. கஷ்டப்பட்டு நீ நீ எவ்வளவு இருந்தேங்கிறதுக்காக அவனை பேசக்கூடாது. நீ பேசவே நான் சொல்லல. 6 வரைக்கும் முன்னாடி வந்து நான் குத்துனது என்னது? த்ரோ பண்ணி அது உங்களை ஹர்ட் பண்ணிடக்கூடாது. கரெக்டா? அதனால நான் வந்த உடனே ஏதாவது பேசினேன்னா, ஏன்னா பேசுனது கூட நான் பேசுறேன். வந்த உடனே பார்த்தது ஒரு நாள் கழிச்சுதான் நான் பேசுறேன். அதுவும் அந்த இடத்துக்கு போய் பார்த்தப்பதான் நான் பேசுறேன். அது ரொம்ப ஹர்ட் ஆச்சு எனக்கு. அவ ஒரு மாதிரி பதறினா. நான் சொல்றேன், டீம் கிட்ட சொல்லியிருக்க, நீ வெயிட் பண்ணு, ஒருவேளை இவங்க தான் தெரிஞ்சதுக்கு அப்புறமா நான் அவங்க கிட்ட பேசலான்னு கூட நான் பிரஜன் கிட்டயும் சொல்றேன், சாண்ட்ரா கிட்ட சொல்லாத இடமே கிடையாது. நான் அவங்க கிட்டே சொல்றேன், சபரி நீ டென்ஷன் ஆகாத, ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயம். நீ இவங்க தான் கன்ஃபார்ம் பண்ணாம ஒருத்தவங்க மேல நீ எப்படி அக்யூசேஷன் வச்சுட்ட, நாளை பின்ன அவங்க இல்லைன்னு சொல்லிட்டேன்னா அந்த நீ அவங்கள போட்டு படுத்துன அந்த 1 hour என்ன ஆகும்? நீ எப்படி அந்த சாரி வாட் எவர் நீ காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டாலும் உன்னால ரிட்டர்ன் பேக் பண்ண முடியுமா? என்ன பண்ணுவ நீ? எல்லாத்தையும் பண்ணிட்டு நான் மதரை ரெப்ரசன்ட் பண்ணி வந்திருக்கேன். எனக்கு ஐ காண்ட் அக்செப்ட். என்னால அந்த பச்சை மிளகா சாப்பிட்டது வந்து என்னால ஏத்துக்கவே முடியல. எங்க அம்மா என்ன செருப்பு கட்டிடுப்பாங்க நினைக்கிறேன். வெளில போன வாடி யூ ஏட் ஃபார் ஹூ? ஃபார் சாண்ட்ரா. காலையில நான் சாப்பிடுறேன்டா. யாரை சேவ் பண்ணுன்றாங்க இந்த வீட்டுக்கு நான் வந்தப்ப என் க்ளோஸ் ஒன்னா இருந்தா, ஷீ இஸ் நாட் மை ஃப்ரெண்ட், என்னோட எல்டர் சிஸ்டரை நான் பழகிருந்தேன், நான் பார்த்திருந்தேன், தெரியும். நான் அப்படி சொல்லி அவங்க லைக் லாஸ்ட் டாஸ்க்ல கூட இந்த மாதிரி கீழே விழுந்துட்டாங்க. அவங்க பிரஜனுக்காக தான் உள்ள வந்தாங்க, அவங்க வந்திருக்க மாட்டாங்க. பட் இது வரைக்கும் லைக் அவங்க வந்திருக்காங்க. என்னோட ஆசை அவங்க சேவ் ஆகணும், அவங்க வீட்டுல இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பசுமா வச்சுக்கிறேன். சேர்த்து இருக்கிறேன். சொல்லுப்பா நீ. வந்தப்போ வியானா உள்ள வந்தப்போ கட்டி பிடிச்சு ரொம்ப மிஸ் பண்ணேன்னு as a person how will you like behave ஒரு இடத்துல இருக்கும்போது நீ எப்படி இருப்ப? உன்னோட பிஹேவியர் வேற மாதிரி இருக்கு. பட் அந்த क्वेश्चनல தான் எனக்கு பச்சை மிளகா என் மூஞ்சில துப்பிக்கணும் போல இருந்துச்சு. அவங்கள நான் வந்து இது பாஸ்மா நான் வேணும்னா அவங்கள நான் வச்சுப்பேன். இந்த சென்ஸ் குட் ஜோன்ல அவங்களையே நான் காலி பண்ணணும்னு நினைச்சா காலி பண்ணிடுவேன். நீங்க சொல்றாங்க நான் நாமினேட் பண்ணி எலிமினேட் ஆனவதானே நீங்க அப்படின்றாங்க. அப்ப எதுக்கு இவ்வளவு அழுகணும்? இவ்வளவு தெளிவா இப்ப அந்த வார்த்தை திருப்பி நான் மூஞ்ச பாதி கேட்டிருந்தேன்னா அவங்க என்னால விஷயம் சொல்லவே டீம் என்ன பேசக்கூடாதுன்னு நான் கேட்டேன்னு வச்சுக்கோங்க. she won't even keep a face in somewhere. நீ வேணா உன் குழந்தைங்களே வச்சு விளையாடுறாங்க. அவங்க குழந்தைங்களே வச்சு விளையாடுற கேம். குழந்தைன்ற உனக்கு வீட்டுல குழந்தை இருக்கு, உனக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி குழந்தை இருக்குல்ல. எனக்கு என் தங்கச்சி இருக்கா வீட்டுல. when I came inside என் தங்கச்சி காலேஜ்ல சேர்க்கணும். நான் ஃபர்ஸ்ட் ஒரு செட் ஆஃப் ஃபீஸ் மட்டும் கட்டிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் மறந்துட்டேன் எல்லாத்தையுமே. when I entering out of this show எனக்கு திருப்பி ஞாபகம் வருது. உனக்கு புரியுதா? உங்களுக்கு மட்டும் குழந்தை, உங்களுக்கு ஹஸ்பண்ட் நான் எல்லாருக்கும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. ஓகேயா? நாட் ஜஸ்ட் குழந்தை, நாட் ஜஸ்ட் எனக்கு எவ்வளவு பேக்கேஜ் இருக்கு என் லைஃப்ல. உங்க அம்மா உடம்பு சரியில்லை, நீ உங்க அம்மா உடம்பு சரியில்லை ஓட்டு வாங்குவியா? You're playing with your baby, you're playing with your husband. நீ சொல்ற you're playing with everyone. Isn't எனக்கும் இப்ப எனக்கு என்ன, நீ என்கிட்ட நல்லா பேசியிருக்கேன். அந்த டைம் அதை பத்தி ஏதோ சொல்லியிருக்கேன். நான் இங்க உட்கார்ந்து இருக்கிறேன், எங்க வாயன் அப்படி சொல்லி பாத்ரூம் கூட்டு போய் என்கிட்ட பேசுற மைக் இல்லாம. அப்ப நான் சொன்ன விஷயம் மட்டும் சொல்லினா 3 பேரோட லைஃப் நாரே இருக்கும். ஆனா ஒருத்தவங்க பேர தப்பே கிடையாது. உனக்கு புரியுதா? விக்ரம் நான் இது பண்ணல. அந்த வீக்ல நான் உங்க டீம்ல இருந்தேன்னு சொல்லிட்டு ரம்யா, சாண்ட்ரா, வேற யாரு இருந்தாங்க? ரம்யா எப்படி இந்த நம்ம 2 டாஸ்க்ல ராஜராணி நெக்லஸ் டாஸ்க்ல அந்த ஒரு வீக்ல தான் அவங்க கிட்ட நான் உட்காந்து புலம்புல. பாரு, கம்ருது, சாண்ட்ரா, எஃப்ஜே, வினோத். எஃப்ஜே வந்து உட்கார்ல, வினோத் அண்ணா உட்கார்ந்தாரு. 5 பேர் கிட்ட உட்காந்து புலம்பிட்டு இருந்தாங்க. நான் சாண்ட்ரா கிட்ட மட்டும் உட்காந்து புலம்புல. உனக்கு புரியுதா? And that too I came and told Vikram face. அண்ணா நான் உன்னை பத்தி பின்னாடி பேசினேன், உனக்கு கழி நான் ஊத்துறேன் அப்படின்னு சொன்னேன். That is the only week I spoke about Vikram. அம்மா வந்து சொல்லிட்டு யாருமே சொல்ல மாட்டாங்க. நீ கேர்ஃபுல்லா இருங்க கிட்ட.
ஏச்சு வச்சுக்காரு என்னமோ சொன்னாங்க. நாய்களை விட்டு வெளியில போய் கேட்டாதான் தெரியும். பச்சை மிளகா சாப்பிடுற பச்சை மிளகா. சபரிமலை வந்து ஒரு ஃபால்ஸ் அலிகேஷன், ஒரு திருட்டு படம் கட்டு பார்த்தாங்க. தெரியுமா? என் மேலேயும் பண்ண பார்த்தாங்க. பட் I stopped in between before that happened. நான் சொன்னேன், ஏன்னா நான் உள்ள அங்க அவ்வளோ டேரிங்கா வியானுக்கு ஆன்சர் பண்ணாங்க. நீயும் அதை பார்த்த கட் பண்ணா இங்க உட்காந்துருவோம்னு உட்கார அலறதுக்கு அப்படி ஒன்னா பண்ணாங்க. ஒன்னும் கேட்கல. உன்ன நீ பண்ணது தானே கேட்டாங்க. நீதான் டாடிக்கு பதில் சொன்ன. நானா இதை பண்ணேன். அப்ப நான் அதுதான் சொன்னேன். இப்போ உட்காந்துட்டு ரீசன்ட் டேஸ்ல நீயும் விக்ரமும் பேம்பர் பண்ற மாதிரி நான் என்ன நினைச்சேன், எனக்கு அப்படி பார்க்கும் போது நானே சொல்றேன், நானும் very TTF அப்புறம் she is very weak and traumatized. So I thought like, எனக்கு இப்ப அதை நம்பணுமான்னு எனக்கு தோணுது. எனக்கு வந்து நான் ஒரு மாதிரி பாவம், she is alone. எனக்கு இப்ப அதை She is நம்பணுமான்னு not தோணுது. alone. She is putting herself alone. You get it? We are trying to pull her in. She is not coming. இல்ல after the TTF I know. எனக்கு இப்ப தோணுது அரோரா. I saw. அரோரா, எனக்கு இப்ப see அவங்கள தள்ளி விட்டனாலதான் நான் பர்ஸ்ட் ஆகி பார்வை அந்த கிளி கிழிச்சேன். ஆனா எனக்கு இப்ப அதுவே ஒரு டிராமாவா இருக்குமோ, நீ அது டிராமா இல்ல டிராமாவா இருக்குமோ எனக்கு இப்ப தோணுது.